முத்தலகு, அம்மா சொல்றத கொஞ்சம் கேளுதா. கேட்டுட்டு அப்புறம் பிறகு என்ன வேணாலும் பண்ணு. நீ பேசாம கையை எடுக்கிறியா? பேசாம இரு. நீ பேசாத முதல்ல. முத்தலகு, எத்தா எத்தா நான் சொல்றத கேளு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேளுடி. நான் என்னதான் சொல்ல வரேன்னு கேளுடி, அப்புறம் பேசுவா. என்னத்தை கேட்க சொல்ற? இதுக்கு மேல என்னத்தை கேட்க சொல்ற? கேட்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கேட்கலாம் முடியாது. என்னை விடு முதல்ல. சும்மா என்னை தடுக்கிற வேலையை வச்சுக்கிறாத. எனக்கு பிள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை. அவளை இன்னையோட நான் தலை முழுகிறேன். எடி, உன் பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா சொல்லு. அவளை கொஞ்சமாவது நினைச்சு பாருடி. அவளை பெத்து வளர்த்து என்னம்மா ஆளாக்குன. இதுக்கா உசுரோட இருக்கே அவளை தலை முழுகிறதுக்கா? இது நல்லாவா இருக்கு? புள்ள நல்லா இருக்குன்னு மனசுக்குள்ள நினைடி. அதெல்லாம் விட்டு தலையை முழுகிறேன், அதை பண்றேன் இதை பண்றேங்கிறியே. உனக்கே இது நல்லா இருக்காடி? என் பிள்ளை இல்லதான் என் பிள்ளை. இனிமே அவ என் பிள்ளையே கிடையாது. இனிமே அவ யாரோ நான் யாரோ. அவ நல்லா இருக்கணும் நான் ஏன் வேண்டிட்டு இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும்னு அவ நினைச்சாளா? நம்ம நினைச்சத நம்ம நினைக்கணும்னு நினைச்சாளா? அம்மாக்கு பிடிக்கலையே நம்ம இதை ஏன் செய்யறோன்னு அவ நினைச்சாளா? அவ இஷ்டப்படிதான் வாழணும், அவ போக்குக்கு தான் போவேன்னு சொன்னவள எதுக்கு நான் நினைக்கணும்? இனிமே அவ எனக்கு தேவையே இல்லை, அவ எனக்கு வேண்டாம். தடி, சொல்றத கேட்க போறியா என்ன? இப்படியே போயிடாது. ஒழுங்கு மரியாதை எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு. அம்பிடுத்தான் சொல்லுவேன். இதுல யோசிக்கிறதுக்கெல்லாம் இனிமே வேலையே இல்லம்மா. சும்மா என்னை தடுத்து நிறுத்துறத விட்டுரு. சும்மா தடுத்து நிறுத்திட்டு இருந்தனா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நகரு போ அங்கிட்டு. எம்புட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாவளையே. பிள்ளை 10 மாசம் சுமந்து அதெல்லாம் என்னத்துக்கு நான் பெத்து வளர்த்தேன்னு எனக்கே தெரியல. இந்த கெதியில கொண்டாந்து விடுன்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சே பார்க்கல. போய் தொலையட்டும். இனிமே இதை இன்னையோட அதை தலை முழுகி தொலைகிறேன். அத்த முத்தலகு விர்ரி, கொஞ்சமாவது யோசிச்சு பாருடி. நீ முதல்ல கையெடு. உன்னை என்ன பண்ணுவே தெரியாது. உன் பேத்திக்கு செல்லம் கொடுத்தது இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்குறான். இப்ப ஊரே நம்மளை வெளியில தலை காட்ட விடுதா? கேட்குற கேள்வி நம்மளால காது கொடுத்து கேட்க முடியுதா? யார்கிட்டையும் நம்மளால யார்கிட்டையும் பேச முடியுதா? ஒரு கேள்வியா 2 கேள்வியா 1000 கேள்வி கேட்கிறாளுவ. எவளுக்காவது நம்மளால பதில் சொல்ல முடியுதா? சொல்லு. இப்படி பண்ணிட்டு முத்தலகு, இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்க போய் தான் நான் அப்படி பண்ணினேன். இனிமே அவ உறவும் கிடையாது, அவ எனக்கு மகளும் கிடையாது, நான் அவளுக்கு தாயும் கிடையாது. அம்படுத்தேன். உனக்கு அப்படி உன் பேத்தி முக்கியமா இருந்தா அவ வீட்டுக்கு நீ போயிரு. அவளைதான் சொல்லிவிட்டேன். என்கிட்ட யாரும் வேணாம், மகளும் வேணாம், ஆத்தாளு வேணாம், ஒருத்தையும் வேணாம். உயிரோ இருக்கிற வரைக்கும் இருக்கிற, இல்லைன்னு போய் தொலைகிறேன். முத்தலகு, நில்லுத்தா. சும்மா போகும்போது நில்லு, இரு, போ, வாணி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. கெட்ட கோவம் வந்துரு எனக்கு. அம்படுத்தேன். இவன் ஏன் அப்படி பண்றா? ஷோ, புள்ள ஓடி போனா இப்படியா பண்ணுவாளுவ? அதுவும் இவ சம்மதம் இல்லாமே அவ கல்யாணம் பண்றா. கேட்டுக்கிட்டு தானே பண்றா. சரி, மகன் நல்லா இருக்கணும்னு கொஞ்சமாவது மனசுல நினைக்கிறாளா? அவ எக்கேட கெட்டு போட்டு அவளை தலைமுருகன்னு முழுகிட்டு இருக்கிறா. இவளதான் என்ன பண்றதுன்னே தெரியல. போ. இதுக்கு மேல கடவுள் தான் என் மகளையும் என் பேத்தியையும் காப்பாத்தணும். நம்ம கையில ஒன்றும் இல்லை. முத்தலகு, ஏம்மா முத்தம்மா, நீ தான் நிக்கிறியா? என்னடி ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாவ? எல்லாம் நெசந்தானா? என்ன பேசிக்கிறாவன்ட்டு இங்க வந்த நீயே? இந்த முள்ளம் அவனும் உன் பேத்தையும் கண்ணால முடிஞ்சிருச்சாம்ல. அப்படியா? வெள்ளக்க மாத்துக்கட்டையை எடுத்தனா இறுக்கி விடுவே. இருக்கு உங்களுக்கெல்லாம் வேற வேலை பொழப்பே இருக்காதாடி? வீட்டுல என்ன நடக்குது, எவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு இதே தான் வேலையை அலைவியலாம். ஒழுங்கு மரியாதையா வீட்டு பக்கம் வந்த விளக்கமாரி பிஞ்சு பிஞ்சு. இப்ப என்ன கேட்டுவிட்டேன்னு பெருசா வருத்துவார? ஏ அம்மா, ஊருக்குள்ள பேசுறதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. நேருக்கு நேரா வந்து என்னடி ஏதடின்னு கேட்டா வந்துருவாளுவ. நீ ஒன்னும் வர வேணாம், மரியாதையா வீட்டை விட்டு போ. அடி அம்மா, பேத்திய நல்லா வளர்க்க தெரியாம வளர்த்துப்புட்டு பேசுற அழுவ பேச்சு. சி, எனக்கு வேற வேலை இல்லாம இவ வீட்டுக்கு வாரேன். பாத்தியா, கேட்டியா? வீடு தேடி வந்து நம்மள காரி துப்பிட்டு போறாளுங்க. பாத்துக்க, கேட்டுக்கம்மா, நல்லா கேட்டுக்க. எப்படி கேட்குறாளுவன் பத்தியா கேள்வி? வளர்க்க தெரியாம வளர்த்துவிட்டு நம்ம அப்படி பண்ணம்மா. என்னத்தா பண்ண சொல்றேன் என்னையா? எவ்வளோ கேள்வி கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னைட்டே சண்டைக்கு வார கேட்கத்தான் செய்வாளுவ. அப்புறம் நாளைக்கு நம்ம புள்ள நல்லா வாழும்போது வாயில கையை வச்சு வேடிக்கை பார்ப்பாளுவ. அப்ப என்ன சொல்ல வர? ஆஹா, உன் பேத்திய வாழ விட்டுருவா அந்த முள்ள. அவளை பத்தி நான் ஏன் பேசணும்? அவளை தான் ஒரேடியா தவளை முழுக்கிட்டேனே. இனிமே அவளுக்கு எனக்கு உள்ள உறவு எதுவுமே கிடையாது. அம்மா, நீ என்னைக்காவது வரட்டும், அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நீ ஒரு ஆள் போத முடி அவளை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியாடி கொஞ்சமாவது உன் மனசுல? அவளை நல்லா இருக்கக்கூடாது, அவள் நல்லா இருக்க மாட்டான்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற பெத்த பிள்ளைய. ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை உன் பேத்திய நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப ஆசை தான்.
இவளுக்கு பதில் சொல்ல முடியல, ஊருக்காரிகளுக்கு பதில் சொல்ல முடியல, நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். கௌசி, உங்க அம்மாவை ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வர சொல்லி ஆரத்தி எடுக்க சொல்லு. அம்மா, அப்பா கூப்பிட்றாரு, காதுல கேட்கலையா? ஆரத்தி எடுக்கணுமா? போயிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுமா. நான் எதுக்கடி எடுக்கணும்? என்னை கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியா, நான்லாம் எடுக்க முடியாது. இங்க பாரு முல்ல, நாளைக்கு உன் மாவன் இல்லைன்னு போயிருமா? போட்டும், போவட்டும், எனக்கு யாரும் வேணாம். அப்பா விடுங்கப்பா, ஆரத்தி எல்லாம் ஒன்னும் எடுக்க வேணாம். நீ பேசாம இருடா, இவளெல்லாம் இப்படியே விட்டுட்டு போனா சரிப்பட்டு வராது. கௌசி, இப்போ உங்க அம்மாவை எடுக்க சொல்றியா என்ன? பா, அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னைய எடுக்க சொல்றியா என்ன, எடுக்க சொல்றியா என்ன, நான் என்னப்பா பண்றது? கௌசி, அப்ப நீயாவது போய் தட்டு எடுத்துட்டு வந்து எடு போ. நானா ஒன்றும் எடுக்க முடியாது. என்னைட்டெல்லாம் சும்மா எடுக்க சொல்லிட்டு இருக்காதியே, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். நீ எடுக்க முடியாதா? அண்ணன் கல்யாணம் ஆகி வந்து நிக்கிறான், புது பொண்ணு மாப்பிள்ளையே வந்து நிக்கிறாங்க, அவங்கள ஆரத்தி தட்டு எடுத்து கூட்டிட்டு போறது இல்லையா? என்னம்மா பேசுற? போமா, அண்ணன் மேல உனக்கு பாசம் இல்லையா? அவ்வளவுதான் பாசமா? போமா, போய் எடுத்துட்டு வந்து அண்ணனுக்கு எடுமா. போ, உங்க அம்மா மாதிரி நீயும் இருக்காத. போ, அவ புத்தி அப்படியே உனக்கு வந்துருச்சு. அப்பா, எனக்கு இவளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுப்பா. இவளுக்கு போய் நான் ஒரு ஆரத்தி எடுக்கணுமா? அவனை மட்டும் வேணா தனியாக நிற்க சொல்லுங்க, அவனுக்கு மட்டும் வேணா நான் எடுக்கிறேன். இவளெல்லாம் சேர்த்து வச்சு என்னாலலாம் எடுக்க முடியாது. சும்மா என்னையெல்லாம் எடுத்துட்டு சொல்லிக்க சொல்லாதீங்க. போங்க, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். கௌசி, ஒரு அளவுதான் பொறுமையா இருக்க முடியும் சொல்லிட்டேன். சும்மா பொறுமையை சீண்டிக்கிட்டு இருக்காதிய. இந்தடி முல்ல, திரும்ப இந்த பக்கம். ஏம்மா, ஆரத்தி எடுக்கலைன்னா விட்டு தொலைய மாட்டார் போல அவன் புருஷன். ஒழுங்கு மரியாதையாக போய் ஆரத்தி எடு, போமாங்கிட்டு. நான் எதுக்கு எடுக்கணும்? நான் எதுக்கு எடுக்கணும்னு கேட்டேன். என்னையாலலாம் ஒன்றும் எடுக்க முடியாது இவளுக்கெல்லாம். ஷோ, பார்க்கறதுக்கவே முடியலை என்னால். இவளுக்கு போய் நான் எடுக்கணுமா? தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே போ சொல்லிடி ரெண்டையும். ஊரே வேடிக்கை பார்க்குது, எனக்கு அப்படியே மானம் போகுது. இங்க பாரு முல்ல, நீயே தேடி திரிஞ்சு அலைஞ்சு பொண்ணு பார்த்துருந்தாலும் இந்த புள்ள மாதிரி ஒரு பொண்ணை உன்னையால பார்க்க முடியாது. அவளைதான் சொல்லுவேன், நல்ல புள்ள. அந்த பிள்ளைய இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத முல்ல, அவளைதான் உனக்கு மரியாதை. ஆமா 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 ஆமா, ஊர்ல இல்லாத பிள்ளைய பார்த்துட்டேன் அவங்க மாவன். அவளும் அவ மூஞ்சியும் கண்ணாடியும். நான் எப்படியெல்லாம் பொண்ணு பார்க்கணும், எப்படியெல்லாம் நகை வாங்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கழுத்து காதில் ஒன்று இருக்கா? ஒன்று கிடையாது. நான் எப்படி பவுன் வாங்கணும், கார் வாங்கணும், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என் மாவன் அவன் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இங்க பாரு முல்ல, காசு பணம் வந்து முக்கியம் கிடையாது. நகை இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அன்பான உறவுகளும் பாசமும் என்னைக்கும் நிலைச்சு இருக்கும். அதை நினைச்சுக்க. சாகும்போது காசு பணத்தெல்லாம் யாரும் கொண்டுட்டு போறது கிடையாது, இருக்கிற வரைக்கும் தான். எனக்கு காசு பணம் தான் முக்கியம், நகை தான் எனக்கு முக்கியம். மாமா, வேணாம் மாமா, ஆரத்தி யாருமே எடுக்க வேணாம். நாங்க வீட்டுக்குள்ள போறோம். வா கௌதம், போவோம். மாமா சொல்ல வந்துட்டா. வா கௌதம், நம்ம போலாம். ஆமாப்பா, வேணாப்பா, விடுங்க. டேய் இரா கௌதம், இவங்க என்ன போய் எடுக்கிறது, நான் போய் எடுத்துட்டு வரேன். கௌதமண்ணே, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனே. ஏதோ நான் நினைச்சேன்னா ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறீங்க வச்சுக்கிறீங்கன்னு, கடைசியில் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தில் வந்து முடிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனே. அதுவும் இவ்வளா என்னே, உனக்குன்னு ஒரு இது இல்லையா? உனக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் வேணாமா? இவ்வளோ போய் பிடிச்சிருக்கேனே. இவள்கிட்ட என்னென்ன இருக்கு? அப்போ ஒரு வீடு தான் இருக்கா என்ன? இப்போ இருந்தா அவங்க அம்மாவே இவ்வளோ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. கௌசி, அதெல்லாம் நீ ஒன்றும் பேச வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும். உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போறியா? போ. பத்தியாமா, அவ முன்னாடி என்ன கேட்குறான்னு என்னை டேமேஜ் பண்ணுறான்மா. விர்ரி, இப்பெல்லாம் அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான். அவ பக்கத்தில் நிற்கிறா பாரு, அவ பேச்சை மட்டும்தான் கேட்பான். நீ இதெல்லாம் கண்டுக்காத. பாருமா, நான் சொல்றதுக்கு எப்படி சொல்றான்னு. கௌசி, உடனே என்ன அம்மாட்ட ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு விட்டுருக்க. இனிமே இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். உனக்கு அந்த பிள்ளை பிடிக்கலங்கிறதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு அந்த பிள்ளையை தான் பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்காத, சரியா? எனக்கு பிடிச்சிருக்கு. நீ இது மாதிரி பேசுனா அவ்வளவுதான், பாத்துக்க. அப்ப எனக்கு பிடிக்க வேணாமா? உனக்கு பிடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. உனக்கு ஏன் பிடிக்கணும்? மேரேஜ் பண்ணிக்க போறது, கல்யாணம் கட்டிக்க போறது நானு. எனக்கு பிடிச்சா போதும், உனக்கெல்லாம் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. போங்கிட்டு. ஆத்தாடி, அடி முல்ல. என்ன காசிமணி, என்னடி இது கனவு மாதிரி நிற்கிது? ஓ மாவானும் அந்த குட்டியும். ஏண்டி கல்யாணம் முடிஞ்சிருச்சா? ஏண்டி என்னம்மாடி உனக்கு மனசு வந்துச்சு அவளை போய் ஓமா அவனுக்கு கட்டுறதுக்கு?
முடியவே முடியாதுன்னு வெடுகால விட்டுன்னு அவளை கட்ட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு இப்போ கல்யாணம் கட்டி வாசம் முன்னாடி வச்சுக்கிட்டு நிற்கிறா. ஏண்டி இங்கே பாரு காசிமணி, பேசாமல் போயிரு. நான் இருக்க கோவத்தில் உன்னை என்ன பேசுவேன்னு தெரியாது, கண்டபடி திட்டி விடுவேன். போயிரு பேசாம. ஆமாம் இப்போதான் பேசுகிற. ஏ முல்ல, நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன்னு இந்த வருத்து வர. பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்சிருச்சா என்னமோ பேசிக்கிறாள்வோ ஊருக்குள்ளன்னு சொல்லி அப்படி வந்தேன். சரித்தேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சு போல. ஏண்டி போலீஸ் ஸ்டேஷன்லையா? இங்கே வரு கிளவி, எங்கே நடந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. போலீஸ் ஸ்டேஷனில் நல்லா விலாவரியா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்குவேன். உங்களுக்கெல்லாம் வேற பொழப்பு எவ வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்குறது தானே வேலை. ம் ஆமாம், உங்களுக்கெல்லாம் ஒரு வேலையும் தெரியாது. எங்களுக்கு எவ வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு மட்டும்தான் தெரியும். ஆமாம், உன்னைய மாதிரி தான் வீடு வீடாக போய் உக்காந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, உங்கள் வீட்டில் என்ன நடக்குது, யார் எவளை கூட்டிக்கிட்டு வர்றான், எவன் கல்யாணம் பண்ணுறான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். போறியா அங்கிட்டு? ஆமாடி, உன்கிட்ட உனக்கு விஷயம் தெரிஞ்சா அவனுமேனு எல்லாத்தையும் சொன்னேன் பாரு. தென்னந்தோப்புக்குள்ளே ஊட்டிக்கிட்ட விஷயம் அம்புட்டையும் சொன்னேன் பாரு. திருவிழாவில் பலூன் வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உன்கிட்ட நான் சொன்னேனா? நீ சொல்லாமல் இருந்திருந்தா கூட நான் வாட்டுக்கு விதியேன்னு இருந்திருப்பேன். சொல்ல போய் தான் இவ்வளோ பிரச்சனை எனக்கு இப்போ.